இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல புட்டு ரெசிபி தாங்க செய்ய போறோம். புட்டுனாலே கேரளா தான் மைண்ட்ல வரும். பட் நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு ஒரு சூப்பர் ஸ்வீட்டான செட்டிநாடு ரங்கூன் புட்டு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பாகு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதி வந்தாலே போதும். பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். அதை இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா காஞ்சி வந்ததும் 10 முந்திரி 10 உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்து அது ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்த அதே நெய்யிலேயே 1 கப் தேங்காய் பூ சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூவை வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் வரும். அந்த நேரத்தில் நான் ஒரு 1/2 கப் கிட்ட ரோஸ்டட் ரவா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் ரவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூவும் ரவையும் நல்லா வறுபட்டதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பாகை நல்லா வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவாலாம் நல்லா வெந்து கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு சூப்பரான செட்டிநாடு ரங்கூன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு புட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்கள் பசங்களும் ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம எம்மியாகவும் இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு ஆக்கி ஃபைப்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.